Hi friends, இன்னைக்கு மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்பாடு வீடியோ மதியத்துக்கு காலையில கஞ்சி குடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு சிக்கன் எல்லாம் வாங்க வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு தான் போஸ்கான் அவர்கள். அவங்க வந்து நிறைய மெசேஜுக்கெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கருவளையத்துக்கு கேட்டாங்க. அந்த கருவளையத்துக்கு பதில் தந்தேன். உங்களுக்கு கண்ணு வந்து இப்படி வச்சு இந்த மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லி தந்தேன். அது பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னு சொன்னான்னா போஸ்கன் அவர்கள் அனுப்புறாங்க. அது என்னன்னு சொன்னான்னா நான் வந்து ஒரு டிப்ஸ் சொன்னேன்ல, கஞ்சி இந்த சுடு சோறு பொங்கிட்டு அந்த கஞ்சி சாதம் வடிச்சோம்ல, அந்த சாத தண்ணியில் வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு பேக்கு எப்படி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கின்னுக்கு போடுவீங்களோ அதே மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதில் தேன் அப்புறம் வந்து அந்த கடலை மாவு இருக்குல்ல, கடலை மாவு அது கஞ்சி தளவு லைட்டாக வீத்திட்டு அதை மிஸ் பண்ணிட்டு முகத்தில் போட சொன்னேன். அது வந்து வாயிலெல்லாம் வடியாது சார், அது வாயில் வடியாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி ரிசல்ட் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? இப்போ வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு போகலாம். அவங்க நம்பரும் கேட்டாங்க. நம்பர் எல்லாம் யாருக்கும் தர முடியாது. ஓகே, அது வந்து உங்கள் பொண்டாட்டிகிட்டையோ யார்ட்டையாவது அந்த நம்பரை கேளுங்க. அவங்க உங்கள் ஒய்ஃபுக்கு நம்பரோ இதில் யாருங்க நம்பர் நீங்கள் கொடுப்பீங்களா? அதை மாதிரி நானும் நம்பர் தர மாட்டேன். நீங்கள் நம்பர் எல்லாம் மெசேஜ் பண்ணி கேட்காதீங்க. நம்பர் தர முடியுமான்னு மெசேஜ் பண்ணி கேட்காதீங்க. ஓகேயாம்மா? ஓகேயா சார்? போஸ்கான் சார் ஓகேயா? உங்களுக்கு வந்து மெசேஜ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை மாதிரி ஸ்கின்னுக்கு போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சமையல் உள்ள போகலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வெட்டி வச்சு அப்புறம் வந்து சிக்கன் எப்படி அவங்க கஞ்சி குடித்தாலும் ஒரு நேரம் வந்து சிக்கன் சாப்பிடாம இருப்பாவா? சிக்கன் சாப்பிட தான் செய்வோம். அப்புறம் வந்து முட்டை ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பொடி, அடுத்து சோறுனா ரைஸும் பிரியாணி ரைஸும் பொங்க வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து சிக்கன் எல்லாம் பொரிச்சிட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலாம். சிக்கனில் மசாலா எல்லாம் தடவி பொரிஞ்சிட்ருக்கி ஒரே சட்டியில் எப்படி இவ்வளோ பொரிஞ்சிட்ருக்குன்னு சொன்னால் ஒழுங்காக பொரியும். சிக்கன் பொரிச்சு உதிர்த்து வச்சாச்சு. இனி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்ததுக்கு ஒரே சட்டி தான் உண்டு. அந்த சட்டி தான் நாங்கள் இது பண்ணுறேன். இதில் எண்ணெய் ஊற்றலாம். முதல்ல வந்து முட்டையை முட்டை வதக்கொச்சிருக்கு. அப்புறம் வந்து எண்ணெயில் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்குல, அதையெல்லாம் போட்டு கிளறி சோறு கூட கிளறி எடுக்கலாம். முட்டைக்கோசு இன்னைக்கு இல்லை. வெங்காயத்தை தட்டலாம். அப்புறம் முட்டை கொட்டிட்டு அப்புறம் வந்து சிக்கனை வந்து போடலாம். இது நல்லா வதக்கிட்டு ஈஸியான மெத்தட் தான். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து சிக்கன் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெய் வந்து களையக்கூடாது. இதே இதில் வீற்ற வேண்டியதான். அப்புறம் வந்து பெப்பர் பொடி இது போடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மிளகு பொடி போடலாம். உங்களுக்கு காரத்தை தப்படி நீங்கள் மிளகு பொடி போடுங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி போடுவேன். நிறைய போட மாட்டாங்க, மல்லிப்பொடி நான் போடுவேன். இப்போ நம்ம இது பச்சை வாசனை போகிறது வரை நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு சோயா சாஸும் டொமேட்டோ வீத்தாண்டா, தக்காளி சாஸ் வீத்தாண்டா, சோயாவும் சில்லி ஊற்றினா போதும். வீடியோ எடுக்கிறது யாருமே இல்லை, அதனால் நான் தான் வீடியோ எடுக்குதேன். சோயா வீத்தலாம். சோயா நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுக்க வேண்டியதான். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு வச்சு முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். 2 பேருமே விளையாட போயாச்சு. நான் மட்டும்தான் இருக்கேன். அதான் கொஞ்சம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்குறேன். செம டேஸ்டில் இருக்கும். நீங்கள் வாங்க, சாப்பாடு தரோம். இப்போ விருந்து வீட்டிலலாம் போகணும். போயிட்டு சாயங்காலம் வரணும். அங்கேயே சாப்பிட்டு எடுத்துட்டேன். இதை கொண்டு போய் எனக்கு ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி